மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தேர்தலுக்காக அப்படிங்கறது இல்ல. ஆனால் வீட்டை வெள்ளப்படுத்துவீங்க, அலங்காரம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்கல்ல. இப்ப என்னங்கறீங்க? 9 வருஷத்துக்கு முன்னாடி பண்றது தப்புங்கறீங்களா? இல்ல என்ன சொல்ல வரீங்க? நீட்டு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. நீங்க கேட்டீங்க பெண்களுக்கு பணம் எங்கிருந்து வருது? பெரும்பான்மையான பணம் மத்திய அரசாங்கத்தினுடைய வங்கிகளில் இருந்துதான் கொடுக்கப்படுகிறது. ஒரு சில மாநிலங்கள் ஒரு சில திட்டங்கள் அவர்களோட பெயரை ஒரு வேற விதமா மாற்றி ஒரு சில அடிஷனல் பயிற்சிகள் கொடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல நடக்குது. அதுக்கு ஒரு சில ஃபண்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்டிங் இஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட். Percentage I could not explain it. I mean at present I could not tell it. ரொம்ப வருஷமாவே சுயஉதவிக்குழு ஆரம்பிச்சதுல இருந்து த்ரூ பேங்கிங் சிஸ்டம் மூலமா தான் ஃபண்டிங் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் 9 வருஷமா நம்ம பண்ணாம எலெக்ஷன் கிட்ட ஷார்ட் டைம்ல கொண்டு போறாங்க. 9 வருஷமா பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் நெருங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டை வெள்ளப்படுத்துவீங்க, அலங்காரம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்கல்ல. தேர்தலுக்காக அப்படிங்கறது இல்ல. ஆனால் எனக்கு சரி தெரிஞ்சா நல்லது தானே சொல்றோம். ஓகே, தெரிஞ்சா நல்லது தானே. ஆனா இது வரைக்கும் தெரியவே இல்லைன்னு சொல்றது அப்படின்னா எனக்கு அது ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா எனக்கு தெரியல. பட் பெரும்பான்மையான மகளிருக்கு வங்கிகள் வாயிலாகத்தான் இந்த கடன் உதவி திட்டம் வழங்கப்படுகிறது. தெரிய வைக்கிறது எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப என்னங்கறீங்க? 9 வருஷத்துக்கு முன்னாடி பண்றது தப்புங்கறீங்களா? இல்ல என்ன சொல்ல வரீங்க? சரி, இப்ப பிரச்சாரம் தொடங்கிட்டோம். தமிழகத்திற்கு பிரதமர் ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புது உற்சாகம் கிடைக்கிறது. அந்த மாதிரி நிர்வாகிகளுக்கும் புது உற்சாகம் வேண்டுகின்ற வழியில கட்சியினுடைய திட்டமிட்ட வகையில கிடைக்கும். தேர்தல் பத்தி தாங்க இப்ப எல்லாமே நடக்கும். ஒரு அரசியல் கட்சி தேர்தலை பத்தி தாங்க சிந்திக்கும். தேர்தல்ல என்ன? அந்த தேர்தலுக்கான பிரிப்பரேஷன். ஆனால் மக்கள் பணி அப்படிங்கறது முக்கியம். நீங்க அவர் சார் சொன்ன மாதிரி நாங்க செஞ்சதெல்லாம் எடுத்து மக்கள் கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகளை இப்ப உருவாக்கிட்டே இருக்கோம். சமநிலையற்ற ஒரு தேர்வா இருக்கு. அது மாணவர்களுக்கு அதெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீட் தேர்வு ரத்து பண்ணணுன்றது தொடர்ந்து திமுக எடுத்து வருது. பல கட்சிகளும் அதுக்கு ஆதரவளிக்கிறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு மத்திய கல்வி அமைச்சகம் ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. கோச்சிங் சென்டருக்கான ஒரு கைட்லைன்ஸ் மாணவர்கள் மாணவ பண பிரச்சனை ஏற்படுது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த கோச்சிங் சென்டர்லாம் ரெகுலரைஸ் பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் முறையா மத்திய கல்வி அமைச்சகம் சார்ந்து வெளியாகக்கூடிய அந்த அறிக்கையில மாணவர்களுக்கு இந்த நுழைவுத் தேர்வுகள் மன அழுத்தங்களை கொடுக்கிறது, தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா வரக்கூடிய ஒரு மேனிபெஸ்டோவில் நீட் தேர்வு சம்பந்தமா ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷனா ஏதாவது ஒரு அறிவிப்புகள் ஏதாவது வரும் எதிர்பார்க்கலாமா? மேனிபெஸ்டோ வரும்போது பாத்துக்கலாம். நீங்க ஸ்டாண்ட் எங்களோட ஸ்டாண்ட் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான முறை நீட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட ஸ்டாண்ட் சொல்லியாச்சு. இப்போ ஒரு சில இடங்கள்ல கோச்சிங் சென்டர்ல நாட் இன் எவ்ரி பிளேசஸ் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரியான விரும்பத்தகாத துரதிர்ஷ்டவசமான நிகழ்வுகள் நடக்குது. ஆனா அதே சமயம் நீட்டை நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நாங்க மாணவர்களோட மத்த பிரச்சனைகளை கவனிக்க மாட்டேன்னு அதாவது நிர்வாகம் சொல்லல, அரசாங்கம் சொல்லல. We are sensitive enough to understand about the issues, but at the same time, நீட்டு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுல எழக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு கொடுப்பதும் அரசாங்கத்தினுடைய வேலை. அதனால எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குதோ அதுக்கு நாங்க தீர்வு கொடுக்க ட்ரை பண்றோம். அந்த மன அழுத்தத்தை இப்ப அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸ் தானே ரெகுலரைஸ் பண்ணணும்னு கொண்டு வராங்க. சோ கோச்சிங் சென்டர் எத்தனை மணி நேரம் குழந்தைகளுக்கு கோச்சிங் கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம் சுகாதாரத்தோட இருக்கா, இது எல்லாமே ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர பாக்குறோம்.
ஒரு இடத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் அந்த டீத்திங் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட வேலை. இது ஒரு பார்ட். அது திமுக அரசுடைய கருத்துக்கும் மத்திய அரசுடைய கருத்துக்கும் இந்த விஷயத்துல முதல் முறை ஒத்து போகுது. அதனால ஏதாவது மேனிஃபெஸ்டோல விரும்பக்கூடிய மாநிலங்கள் நீட் தேர்வு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கு. மேனிஃபெஸ்டோ அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இன்னைய தேதியில நான் எதுவும் அதுல சொல்ல முடியாது. அது மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆகும்போது தான் கட்சி சொல்ல முடியும். அதுதான் மேனிஃபெஸ்டோ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.